சொன்னான். விடுடி, நம்ம ஒரு நாள் சாதிக்கிறப்போ இவங்க எல்லாரும் நம்மள புரிஞ்சுப்பாங்க. அம்மா கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் இருக்குல்ல, ஏமா செக்ஸ் ஒர்க் பண்றதை விட்டீங்க? செக்ஸ் ஒர்க் எல்லாரும் வேலை மாதிரியும் நம்ம வேலை இல்லம்மா. ரொம்ப மோசமான ஒண்ணு. அவங்க ஒரு மூட்ல வருவான். அப்படிதான் ஒரு நாள் யாரோ மேல இருக்க வெறுப்பேன் ஒருத்தன் என் மேல காமிட்டான். எவ்வளோ? கழுத்துல செயினை பார்த்தா காசு நிறைய வச்சிருப்பான் போல. 700. வா போலாம். வா லாரி பின்னாடி. ஏய் காசு கொடுக்காம போறப்ப காசு கொடுறான். ஏய் அதெல்லாம் தர முடியாது. ஏய் ஒத்த பின்னாடி வராத. அம்மால காசு தெரியலையாடா? செய்யதே பெரிய விஷயம். ஒத்த காசு வேற கேக்குற. அம்மாலப்பா ஏய் மயிர் மாதிரி பேசக்கூடாது. நீ பண்ணது காசு கொடுத்துட்டு போ. ஒத்த யார மயிர் கேக்குற? அம்மாலப்பா ஏய் ஒத்த கால உரி. ஏய் ஒத்தப்பா நீங்க நல்லா வேறுக மாட்டீங்கடா. என் வயிறு சொல்றேன்டா, நீங்க நல்லா வேறுக மாட்டீங்கடா. யாரும் எங்களை எதுல தானே ரோட்ல வந்து நிக்கிறோம். எங்க உடம்ப தொட்டு அது காசு கொடுக்காம போறீங்களேடா. அதனாலதான் நீங்க செக்ஸ் ஒர்க் பண்றதை விட்டீங்களாமா? நமக்கு வீடு தரமாட்டாங்க சொன்னாங்கல்ல, அவங்க முன்னாடி நம்ம வீடு கட்டி காமிக்கணும்டி. அதுக்குன்னு யாரும் செக்ஸ் ஒர்க்லாம் பண்ணக்கூடாது. திருநங்கைனாலே இப்படிதான் அப்படிதான் சொல்றவங்க மத்தியில அப்படியெல்லாம் இல்லாம நீ வாழ்ந்து காட்டுற பத்தியா, அதை நினைக்கிறப்போ எங்களுக்கே பெரிய நம்பிக்கை வருது நந்தினி. நந்தினி அம்மா, உங்க கதையை கேக்குறப்போ எல்லா திருநங்கைக்கும் நம்பிக்கை வந்துடும். உங்களை என் அம்மான்னு சொல்லத்துக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. நம்மளுக்கு யாரும் வீடு கொடுக்க மாட்டாங்க. நம்ம ரோட்ல தான் இருக்கணுமா? பாத்துக்கலாம்டி, அந்த கடவுள் நம்ம கண்ணு திறப்பாரு.